கோவை வார்டு 15 மாமன்ற உறுப்பினர் திருமதி சாந்தாமணி பச்சைமுத்து அவர்களுடனான நேர்காணல். 15வது வார்டு கவுன்சிலர் மாநகர. இப்பதான் 2022 கடந்த தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் தான் மாநகராட்சி உருவாகும். என்னோட அப்பாவும் வந்து காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர். என்னோட கணவரும் காங்கிரஸ் கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, அதில் அவர் பதவியில் இருந்தார், இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் இப்போது வந்து தமிழக மாநில பொதுச் செயலாளராக இருக்கார். பொதுச் செயலாளரில் ஒருத்தர். எனக்கு ஆரம்பத்துலேருந்தே காங்கிரஸில் ஈடுபாடு உண்டு. முழு அரசியல்வாதியாக இருக்கலையே தவிர அந்த அரசியல் கட்சி நகர்வுகளில் அதோட எப்படி அது போயிட்டுருக்குங்கிறதெல்லாம் ஒத்து கவனிப்போம். அதை பற்றி விவாதங்கள் வீட்டுகளில் அப்பாட்டையும் ஹஸ்பண்ட்டையும் பேசின நாட்கள் இருக்குது. உங்களுக்கு அதுலேருந்து தான் இந்த ஆர்வம் வந்துடாமா? கவுன்சிலராக நிற்கணும்னு நான் பெருசாக யோசிச்சதில்லை. பட் மகளிருக்காக 50% இட ஒதுக்கீடை நம்ம தமிழக முதல்வர் அறிவித்ததில் இந்த வார்டு வந்து மகளிருக்கான தனி வார்டாக ஒதுக்கப்பட்டது. அப்போ எனக்கு அந்த ஆர்வம் அப்போ தான் வந்துச்சு. சரி, நம்மளும் செய்யலாமே, சமூக சேவைக்கான நமக்கு ஒரு அடித்தளம் வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லி நான் ஈடுபட்டேன். எங்கள் வார்டு பொதுவாக தண்ணீர் தேவை, தண்ணீர் பற்றாக்குறை உள்ள வார்டு இது. ஏன்னா இந்த தண்ணீர் பார்த்தாலே பெரியநாயக்கமலையிலேருந்து வர லைனில் இது டெய்லெண்டு, எப்பவுமே தண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதனால் இதுக்கு நிலத்தடி நீர் அதிகமாக, ஆழ்குழாய் கிணறு அதிகமாக அமைக்கணும்னு சொல்லி நான் வந்ததுக்கப்புறம் ஒரு 15 போர் பக்கமாகவே, அதாவது சில போர்களை வந்து ஃப்ளஷிங் பண்ணி ரெடி பண்ணது, ஃப்ளஷிங் அப் பண்ணி, சிலது புதுதாக ஒரு 5-6 போர் புதுசாக போட்டதுலேயும் ஓரளவுக்கு நீர் தேவையை பூர்த்தி பண்ணியிருக்கோம். குடித நீர் பற்றாத நேரத்தில் அந்த நிலத்தடி நீர், ஆழ்குழாய் நீர் வந்து கை கொடுக்குது. அதிகமாக ஆழ்குழாய் பண்ணியிருக்கோம். அப்புறம் மகப்பேறு இந்த நல வாழ்வு மையம், மக்கள் நல வாழ்வு மையம் அமைச்சிருக்காங்க. பள்ளி கல்வித்துறை வந்து நிதியிலிருந்து பள்ளிக்கூடங்களை சீரமைச்சிருக்கு, பள்ளிக்கூட கட்டிடங்கள் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. சில ரோடுகள் எல்லாம், சாலைகள் எல்லாம் சீர்திருத்தி புது சாலைகளாக அமைச்சிருக்கோம். ஆனால் இப்போதைக்கு வந்து யூஜிடின்னு பாதாள சாக்கடை பணி நடக்கிறதுனால அதிகப்படியான சாலைகள் நடக்கலையே தவிர, அது பாதாள சாக்கடை பணி முடிந்த பிறகு எல்லா சாலைகளும் சீர்திருத்தம் பண்ணி தருவாங்க. வேற முக்கியமா நீங்களா தனிப்பட்டு ஏதாவது கண்டிப்பாக இது வந்து கவர்மெண்டோட இது இல்லாமல் உங்களோட தனிப்பட்ட இதில் மக்களுக்காக கண்டிப்பாக ஏதாவது செஞ்சுருக்கீங்க? அதாவது இந்த ஏரியாவில் வந்து மழை தண்ணி வீணாகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன குட்டை இருந்தது, கேஞ்சி புதூரில் காரக்குட்டைன்னு சொல்லி. அது வந்து புதர் மண்டி முள்செடி முளைச்சி புதராக கிடைஞ்சது. அதை நான் என்னோட சுய முயற்சியில் நம்ம மாநகராட்சி வண்டிகளை வச்சு க்ளீன் பண்ணி, அது இப்போ இந்த குட்டையை கொஞ்சம் ஆழப்படுத்தி அதிக மழை வந்தால் தண்ணி போய் சேகரிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்கேன். அதே சமயம் அந்த இடத்துல ஒரு ஆழ்குழாய் கிணறும் போட்டிருக்கு. அப்போ எந்த நேரம் அந்த கிணறு வற்றாமல் தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கேன். அப்புறம் இந்த ஜனங்களுக்கு வந்து இந்த மேம்பாலம் அமையறதுக்கு முன்னால் 4 பேருந்து இது வழியில் பஸ்ஸு போயிட்டு வந்துட்டு இருந்தது. அது இந்த மேம்பால பணியினாலையும் அந்த கோவிட் சமயத்தினாலையும் அந்த பணி, அந்த அரசு போக்குவரத்துகளை நிறுத்தி வச்சுருந்தாங்க அந்த பேருந்துகளை. அது நான் இப்போ முயற்சி எடுத்து அங்கே தமிழ்நாடு போக்குவரத்து துறை மேலாளர் பேசி மனு கொடுத்து பேசுனதில் ஒரு பஸ்ஸு, அது மகளிர் ஃப்ரீ பஸ், அது என்ன சொல்லுவாங்க, விடியல் பயண திட்டம் உள்ள பஸ்ஸு கிடச்சிருக்கு. அதனால் எங்களுக்கு ஜனங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி, மகளிருக்கு அது மிகவும் உதவியாக இருக்குது. இப்போ இருக்க முதல்வர் வந்து சொன்னதை செய்யும் முதல்வர். கண்டிப்பாக அவர் தேர்தல் வாக்குறுதிகளாக எதை கொடுத்தாலுமே அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டு வர்றாரு. நிறைய திட்டங்களை நிறைவேற்றியிருக்காரு. அதில் இந்த வருஷம் மாநகராட்சி பட்ஜெட்டில் கூட குறிப்பாக சொல்லணும்னா பள்ளி கல்வித்துறைக்கு நிறைய நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட இது நடக்குமான்னு நினைக்கிற மாதிரி குழந்தைகளோட தனித்திறமையை ஊக்குவிக்கிற மாதிரி நீச்சல் போட்டி, நடன போட்டி, சிலம்பம், அப்படி தனித்திறமையை ஊக்குவிக்கிறதுக்கான நிதியை ஒதுக்கியிருக்காங்க. ஒரு குழந்தை நல்லா படித்தாங்கன்னா அவங்க போய் ஐஐடியிலோ என்ஐடியிலோ அட்மிஷன் வாங்குறப்போ அந்த குழந்தைக்கு 25,000 வரைக்கும் நிதி ஒதுக்குறதுக்கு திட்டம் மாநகராட்சி இதில் இந்த வருஷம் பட்ஜெட்டில் நிறைவேறி இருக்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது தவிர முதல்வர், நம்ம தமிழ்நாடு முதல்வர் நிறைய திட்டங்களை பெண்களுக்காகவே பிரத்யேகமாக நிறைய பண்ணியிருக்காரு. கலைஞரின் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயண திட்டம், ராமாமிர்த அம்மையாரினுடைய கல்வி உதவித்தொகை, காலேஜ் போகிற குழந்தைகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய்
அது ஒரு பெரிய உதவித்தொகை தான். அது மாதிரி மகளிருக்கெனவே மிக சிறப்பான திட்டங்கள் பண்ணியிருக்காரு. அவர் ஆட்சியில் முதல்வர் வந்து தேர்தல் சமயத்தில் கொடுத்த வாக்குறுதியில் மிக முக்கியமான ஒன்று வந்து மகளிர் சுயஉதவி குழுக்களை கடனை வந்து தள்ளுபடி பண்ணுவேன்னு சொல்லி அது மாதிரி செய்தது நிறைய மகளிருக்கு அது ரொம்ப சாமானிய மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஆமாம், மக்களை தேடி மருத்துவம், அப்புறம் பள்ளியில் இதை பார்த்தா இல்லம் தேடி கல்வி, காலை நேர உணவு. முந்தி மதியம் மட்டும் இருந்தது, இப்போ காலை நேர உணவெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த குழந்தைகளை நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் கேட்குறது உண்டு, நல்லா இருக்கானா நல்லா இருக்கு, விரும்பி சாப்பிட்றாங்க குழந்தைங்க. அதுனா இந்த டீச்சர்ஸே ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. மதிய உணவாகட்டும் காலை உணவாகட்டும் நல்லா குழந்தைகளுக்கு அது ரொம்ப பயனுள்ள திட்டம். ஆமாம், மக்களுடன் முதல்வர்னு சொல்லி முகாம்கள் நடத்தப்பட்டது. அரசு துறைகள் அலுவலகங்களில் உள்ளவர்கள் எல்லாத்தையும் ஒரே கூரையின் கீழ் கொண்டு வந்து மக்களோட மனுக்களை வாங்கி அவங்கள குறைகளை என்னவோ அதை வந்து 1 மாத காலத்துக்குள்ளாவே அவங்களுக்கு வந்து பதில் சொல்லி அதற்குண்டான தீர்வுகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதில் என்ன எங்கள் வார்டுக்கு அது சரியாக எவ்வளவுங்கிறது என்ன சொல்ல தெரியல, பட் நிறைய இதுகளுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு. அந்த புள்ளி விவரம் எனக்கு என்ன கரெக்ட். இப்போ இருக்கிற எம்பி கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து நிறைய பேர் முதல்ல இருந்தாங்க, இல்லாமல் புது ஸ்கூலுக்கு கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணி அது குறித்து உங்களோட கருத்து? ஓகே, இப்போ முனைவர் இப்போ வந்திருக்கவர் வந்து கணபதி ராஜ்குமார் வந்து முந்தைய தேர்ந்த அரசியல்வாதி தான். அவருக்கு ஏற்கனவே அரசியல் அனுபவமெல்லாம் இருக்குது, மிக படித்தவர். அவருடைய அனுபவம் கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல பாராளுமன்ற உறுப்பினராக செயலாற்றுறதுக்கு உதவும்னு நம்புகிறோம். அவர் ஒரு நல்ல எளிமையான மனிதர். இதுக்கு முன்பு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் PR நடராஜன் அவர்கள் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர். அவரை எளிதில் அப்ரோச் பண்ணலாம். நம்ம யார் அவரை பார்க்கணும்னு சொன்னாலும் போய் பார்க்குறதுல எந்த தடையும் இருக்காது. அணுகுவது ரொம்ப ஈஸி, ரொம்ப எளிதாக இருக்கும். அதை தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்தும் எங்களுக்கு எங்கள் KNG புதூர் ஆரம்ப பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அமைப்பதற்காக அவரோட அணுகிய போது அவர் அதை செஞ்சு கொடுத்தாரு. அது நல்ல விதமாக நாங்களும் அந்த ஸ்கூலுக்கு சுற்றுப்புற சுவர் அமைத்து கொடுத்துருந்தோம். எல்லாம் எனக்கு தெரிந்து என்னுடைய சக மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து, அவருடைய பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கி கொடுத்துருக்கார். நல்லா அவர் அணுகுவதற்கு ரொம்ப எளிமையான மனிதர், பழகுவதற்கும் அவர்களுடைய அனுபவங்களையும் அவர் கூட நம்ம கலந்துக்கிற கொஞ்ச நேரத்திலேயும் நிறைய பகிர்ந்து கொள்வார். பாராளுமன்ற அனுபவங்களை எல்லாரும் பகிர்ந்து சொல்வார். இந்த ஆட்சி இந்த முந்தன ஆட்சி பிஜேபி ஆட்சி வந்து 10 ஆண்டு காலமாக இந்தியாவை பின்னோக்கி இழுத்து சென்றுள்ளது. கண்டிப்பாக ஒரு மாற்றம் வர வேண்டும். அதுக்கானது தான் இந்த இந்திய கூட்டணி. இந்த இந்திய கூட்டணி என்பது மக்களுக்கான கூட்டணி, மக்களுடனான கூட்டணி. கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்தே தீர வேண்டும். இந்த 10 ஆண்டுகளில் பின்னோக்கி இழுத்து சென்ற பிஜேபி ஆட்சியில அது ஜனநாயக ஆட்சியாக இல்லை, மதவாத ஆட்சியாக தான் இருந்தது. இந்திய நாடு மதசார்பற்ற நாடு, நமக்கு எல்லாம் தெரியும். அனைத்து சமூக மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணுமே தவிர அது மதவாத சக்தியாக மாறிடக்கூடாது. அது நாட்டில் அதிக குழப்பங்களையும் அதிக துன்பங்களையும் தான் கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் இன்னைக்கு நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, ரொம்ப பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நாடுதான் மாறிட்டு இருக்கு. இந்த இந்திய மல்யுத்த வீராங்கனைகள் ஒரு இது பிரச்சனை கொண்டு வந்தாங்க. அதை கூட நம்ம அரசு, பிஜேபி அரசு கண்டுகொள்ளவே இல்லை. அவங்க வாங்கின பதக்கங்களை கூட கங்கை ஆற்றில் வீசுவேன்னு போனப்போ கூட அதை தடுத்து கூட நிறுத்தலை. அதை கூட அந்த ஹரித்வார் மக்களும் விவசாயிகளும் தான் தடுத்து நிறுத்தினாங்க. இப்படி இந்திய மக்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையை பார்க்கும்போது இந்த அரசு இனியும் தொடர்ந்தால் எத்தனை ஒரு ஆபத்தான இதுவா முடியும்னு நினைக்கும் போதே நினைத்து பார்க்க முடியாத கொடுமையா இருக்கு. மணிப்பூர் மக்களோட நடந்த பிரச்சனை நாடறியும். அதுல நடந்த கொடுமைக்காக கூட கொஞ்ச நேரத்துக்கு கூட அவர் செலவு பண்ணாத கல்லெஞ்சுக்கார பிரதமரா இருக்கும்போது திரும்பவும் இவரெல்லாம் வந்த அந்த நாடு என்ன ஆகுங்கிறத எல்லாருக்குமே ஒரு வெறுப்பு தட்டிடுச்சு. இந்த சர்வாதிகார போக்கு, எதேச்சகார போக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்கிறதுல எல்லாரும் ஒரு முடிவோட தான் இருக்காங்க. மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பிரதமர் வந்து ஒரு வாய்க்கு அழகான வார்த்தைகளை கொண்டு பேசுகிறவரை தவிர மனதில் துளியும் ஈரமில்லாத பிரதமர் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுட்டாங்க. மணிப்பூர் பிரச்சனை மட்டும் இல்லை,
இப்போ தூத்துக்குடியில நமக்கு வெள்ளம் பிரச்சனை வந்தது, வெள்ள சேதாரத்தை வந்து என்னன்னு கூட காதுல போட்டுக்கல. நம்ம முதல்வர் இதுக்காக பல பக்கங்களை எழுதி மத்திய அரசுக்கு அனுப்புனாரு, நேரில் போய் பலமுறை உதவி கோரினாரு, அனைத்தும் செய்வேன்னு வாயளவில் உறுதிமொழி செஞ்சு சொன்னாரே தவிர அதை செய்யவே இல்லை. மனதளவில் கொஞ்சமும் அந்த ஈரம் இல்லாமல் வந்து பார்க்க வந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல வார்த்தைகளை தான் கொட்டுனாங்களே தவிர எப்படி இவர்களால் இப்படி இருக்க முடியுது என்று ரொம்ப ஒரு வேதனையாக இருக்கிறது. ஒரு மக்களுக்கு செலவு பண்ண வேண்டிய செலவை கூட செய்யாம ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கோடிக்கணக்கில் கொட்டி தீர்க்கிறார்கள். கடவுள் காந்தியடிகள் என்ன சொன்னார்? அவரே கடவுளை அறிந்தவர் ஆவார், அனைவரும் மதித்திடமா, பசியால் வாடிடும் உயிர்களை கண்டு பரிதவித்தார்த்து ஓடோடி சென்று உதவுபவர்கள் தான் கடவுள், மனிதர்களே ஆகிய கடவுள்கள். கண்டும் காணாம இப்படி போகிற இந்த அரசியல்வாதிகளை பார்க்கும்போது இனியும் இவர்கள் ஆட்சி செய்தால் என்ன நடக்கும் இந்த நாட்டில் என்று மக்கள் எல்லாரும் புரிந்து கொண்டார்கள். கண்டிப்பாக இந்த தேர்தலில் ஒரு நல்ல மாற்றம் வரும் என்பதை நாங்கள் எல்லாரும் இந்த இந்திய கூட்டணியில் பங்கு பெற்ற அனைத்து கட்சியினரும் உறுதியாக நம்புகிறோம். அதிலும் நம் மக்களுக்காக இந்த இந்திய கூட்டணியில் முதன்மையான பங்கு வகிக்கும் நம் மாண்புமிகு முதல்வர் சொன்னதை செய்யும் முதல்வர். இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதிகள் மிக அருமையான தேர்தல் வாக்குறுதிகளை தொகுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசும் சரி, அங்கே மத்தியில் காங்கிரஸ் அரசும் சரி, தமிழ்நாடு அரசும் மிக நல்ல வாக்குறுதிகள். அதாவது கேஸ் சிலிண்டர் 400-410 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த சிலிண்டர் தான் வந்து பிஜேபி அரசு வந்து 1000 ரூபாய் வரைக்கும் கொண்டு போச்சு. 200 ரூபாய் மானியம் கொடுக்குறேங்கிற பேரில் நிறைய பேர்த்துக்கு மானியமும் வரல. கேஸ் சிலிண்டர் ரொம்ப அதிகமான விலை. அதே டீசல், பெட்ரோல் எல்லாம் இந்த வரலாறு காணாத விலை. 100 ரூபாங்கிறதெல்லாம் என்றைக்குமே பார்த்துருக்க முடியாத விலை. அதுவே வந்து காங்கிரஸ் ஆட்சியில் அது வந்து 40 ரூபா 50 ரூபாய் இருந்த லிட்டருக்கு இருந்த விலையாற்று. இன்னைக்கு அதே போல் அரிசி விலை எல்லாமே, ஜிஎஸ்டி எல்லாம் வந்து ரொம்ப மக்களை பாதிக்கிற ஒரு இதுவாக இருக்குது. ஜிஎஸ்டி எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு நானும் இன்ஜினியரிங் கம்பெனி வச்சுருக்கோம். நாங்கள் தயாரிக்கிற பொருளுக்கு வெறும் 5% இருந்த ஜிஎஸ்டி வந்து இன்னைக்கு 18%, சில பொருள் 28% வரைக்கும் போகுது. அப்போ இதெல்லாம் யாரை பாதிக்குது? பொதுமக்களை தான். அந்த வரி யார் செலுத்துகிறார்கள்? ஒரு பொருளை வாங்குற ஒவ்வொரு பொதுமக்களும் அந்த வரியை செலுத்துறாங்க. அது சோப்பா இருக்கலாம், அரிசியா இருக்கலாம், ஈவன் ஹோட்டல்ல சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கூட ஜிஎஸ்டி, குழந்தைகளுக்கு விற்கிற பால் பவுடர் எல்லாத்திலுமே ஜிஎஸ்டி வைக்கிறாங்க. அப்போ ஜிஎஸ்டி அத்தியாவசிய பொருள்கள், இதெல்லாம் அடித்தட்டு மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பொருள்கள், இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இல்லாம காங்கிரஸ் ஆட்சியில எதுக்கெல்லாம் இல்லாம இருந்ததோ அதுக்கெல்லாமும் இந்த அரசு ஜிஎஸ்டி விதிச்சு, அதுவும் அதிகப்படியான, சாதாரணமா நம்ம தங்க நகை கூட முதல்ல 1% ஜிஎஸ்டில வாங்கிட்டு இருந்தோம், இப்போ அது 3% ஜிஎஸ்டி. அப்படி எல்லா இதுலயும் இவ்வளவு ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி கூட நம்ம பொருளாதார நெருக்கடி இல்லாம இருக்கா? இல்ல. இங்க அதிகப்படியான கடன் வாங்கிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் நம்ம கட்டுற 1 ரூபா ஜிஎஸ்டிக்கு நமக்கு திருப்பி தர்றது கூட 29 பைசா தான். அதுவே அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களா இருந்தா அதிகமாவோ, அதுக்கு நிகராவோ, அதை விட அதிகமாவோ கூட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பாரபட்சமான அரசு வந்து இந்த செயல்பாடெல்லாம் நம் சாதாரண மக்களால ஜீர்ணிக்கவே முடியல. எப்படி முடியும்? இது மாதிரி ஒரு மாற்றான் தாய் மனப்பாங்கோட ஒரு ஆட்சி செய்யற ஒரு பிரதமர் இனியும் ஆட்சி செய்தா எப்படி இருக்கும் இந்த நாடு? இந்த வரவிருக்கும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸும் நல்ல தேர்தல் வாக்குறுதிகளை, அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கு. அதுல சில முக்கியமான அறிவிப்புகள் என்னன்னா, பெண்களுக்காகவே பல முக்கியமான நல்ல கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் இருக்கு. ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் நிதி உதவி வழங்கப்படும் என்று, ஒன்றிய அரசு வேலைகளில் பெண்களுக்கு 50% ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்காக நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சாவித்திரிபாய் புலே பெயரில் தங்கும் விடுதி ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்து பெண்கள் சட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண உதவும் வகையில் சிறப்பு பெண் அதிகாரி ஒருவர் நியமிக்கப்படுவார்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி, ஆஷா மதிய உணவு திட்டம் பணியாளர்களுக்கான மாத ஊதியத்தில் ஒன்றிய அரசின் பங்கு இரட்டிப்பாக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. கட்சி வருமான வரி கணக்குல முரண்பாடுன்னு சொல்லி, அது வருமான வரி கணக்குல ஒரு முரண்பாடு, ஒரு பிழையை கண்டுபிடித்ததா சொல்லி 1823 கோடி அபராதம் விதிச்சிருக்காங்க.
ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்கெல்லாம் முடக்கம் பண்ணிட்டு இதுலயும் ஒரு அபராதம் போட்டு, அதாவது எதிர்க்கட்சிகளின் எல்லா குரல்களையும் நசுக்கி பிடிச்சி இவங்க மட்டும்தான் இவங்க ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நிலையை உருவாக்க பாக்குறாங்க. இதுவெல்லாம் நடக்காது. ஜனங்கள் இவர்களோட எல்லா சதி திட்டங்களையும் ஜனங்கள் புரிஞ்சுட்டாங்க. பணத்தால மட்டும்தான் ஓட்டு வாங்க முடியும்னு இவங்களோட எண்ணத்துக்கு மக்கள் துணை போக்க மாட்டாங்க. எது வேணுங்கிற ஜனங்கள் தீர்மானமா அதை நிர்ணயிப்பாங்க. ஏப்ரல் 19 ஜனங்கள் நல்ல சிந்தனையோட சுய சிந்தனையோடு வாக்களிப்பார்கள்ங்கிறது எங்களுக்கெல்லாம் 100க்கு 100 நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நன்றிம்மா. நன்றி.